ரோமாபுரிக்கு பிரயாணம். 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரக்கூசா பட்டணத்தைச் சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தென்றற் காற்று எடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தப்படி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்திலுள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியமடைந்தான். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான். 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழை காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு பவுலின் ரோமாபுரி பிரயாணம் மறுபடியும் தொடர்கிறது. நீண்ட பிரயாணத்திற்கு பின்பு பவுல் ரோமாபுரியை அடைகிறார். வழியில் புயல் காற்று வீசிற்று. காற்றில் அடிபட்டு கப்பல் உடைந்து போயிற்று. கர்த்தர் பவுலுக்கு சொன்ன பிரகாரம் கப்பல் சேதமே அல்லாமல் பிராண சேதம் யாருக்கும் ஏற்படவில்லை. அவர்கள் எல்லோரும் உயிர் தப்பி மெலித்தா என்னும் தீவில் கரை சேருகிறார்கள். இங்கிருந்து ரோமாபுரிக்கு பிரயாணம் பண்ணுகிறார்கள். இந்த கடல் பிரயாணத்தில் புயல் காற்று எதுவும் வீசவில்லை. கடல் கொந்தளியாமல் அமைதியாய் இருக்கிறது. எல்லோரும் மெலித்தா தீவில் இருந்து புறப்பட்டு போகிறார்கள். மறுபடியும் கடல் பிரயாணம் மேற்கொள்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். இதுவரையிலும் புயல் காற்று வீசிற்று. ஆனாலும் பிரயாணத்தை பாதியில் நிறுத்திவிடாமல் பிரயாணத்தை தொடர்கிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பல பாடுகளும் வேதனைகளும் வரலாம். இவற்றிற்கு மத்தியிலும் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். கிறிஸ்துவை விட்டு விலகி போய்விடக்கூடாது. விசுவாசத்தில் இருந்து பின்வாங்கி போய்விடக்கூடாது. பவுலும் அவரோடு பிரயாணம் பண்ணுகிறவர்களும் மெலித்தா தீவில் 3 மாதம் தங்கியிருக்கிறார்கள். இந்த 3 மாதங்களும் மழைக்கால மாதங்களாகும். மழைக்காலத்தில் கடல் பிரயாணம் செய்வது மிகவும் ஆபத்தானது. ஆபத்தான காலத்தில் பிரயாணம் பண்ணுவதற்கு பதிலாக ஏற்ற காலத்திற்காக பொறுமையோடு காத்திருப்பது நல்லது. நல்ல துறைமுகத்தில் எல்லோரும் இருந்தபோது மழை காலத்தில் கடல் பிரயாணம் போக வேண்டாம் என்று பவுல் அவர்களை எச்சரித்தார். ஆனால் அவர்களோ பவுலின் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. 100க்கு அதிபதி மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அவர்களுடைய கப்பல் புயலில் சிக்கிக் கொண்டது. கப்பல் உடைந்து போயிற்று. இப்போது அவர்கள் எல்லோரும் மழை காலத்தில் மெலித்தா தீவில் இருக்கிறார்கள். பவுலின் எச்சரிப்பையும் மீறி ஏற்கனவே மழை காலத்தில் கடல் பிரயாணம் மேற்கொண்டதினால் அவர்களுக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாயிற்று. பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள். இப்போது பழைய துன்ப அனுபவங்களை நினைத்து பார்த்து மழை காலத்தில் கடல் பிரயாணம் செய்வதை தவிர்த்து விடுகிறார்கள். மழைக்காலம் முழுவதிலும் 3 மாதமாக மெலித்தா தீவிலேயே தங்கியிருக்கிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆவியானவர் நம்முடைய அனுபவத்தின் மூலமாக நமக்கு பல சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். சில சமயங்களில் ஒரு சிலருக்கு பட்டு அனுபவித்தால்தான் புத்தி வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் எச்சரிப்பின் வார்த்தைகளை இருதயத்தில் வைத்திருந்து மிகுந்த எச்சரிப்போடு ஜீவிக்க வேண்டும். பவுலும் மற்றவர்களும் அலெக்சந்திரியா பட்டணத்தில் கப்பலிலே ஏறி புறப்படுகிறார்கள். இந்த கப்பல் மெலித்தா தீவிலே மழை காலத்திற்கு தங்கியிருக்கிறது. இக்காலத்தில் கடலில் பிரயாணம் பண்ணுவதற்கு பதிலாக இந்த தீவில் தங்கியிருப்பது பாதுகாப்பானது என்று நினைத்து அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பல் இங்கு தங்கியிருக்கிறது. இதுவரையிலும் 2 அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பல்களை பற்றி பவுலின் பிரயாணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு கப்பல் உடைந்து போயிற்று. இப்போது மற்றொரு கப்பலில் பவுலும் மற்றவர்களும் பிரயாணம் பண்ணுகிறார்கள்.
நம்முடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடைபெறலாம். எல்லா சம்பவங்களும் ஒன்றுபோல் இருப்பதில்லை. எல்லா சம்பவங்களினாலும் ஒரே மாதிரியான நிகழ்வுகளும் உண்டாவதில்லை. 2 கப்பல்களுக்கு அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பல்கள் என்று பெயரிடப்பட்டிருந்தாலும் அவ்விரண்டு கப்பல்களில் ஒன்று மாத்திரமே உடைந்து போயிற்று. கடல் பிரயாணத்திற்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. மற்றொரு கப்பலோ உடைந்து போகாமல் பாதுகாப்பாக இருக்கிறது. அது பவுலின் பிரயாணத்திற்கு உபயோகமாக இருக்கிறது. அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே மிதுனம் என்னும் அடையாளம் இருக்கிறது. இந்த அடையாளத்தை உடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலுக்கு அக்காலத்து துறைமுகங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். சாதாரண கப்பல்களில் கடல் பிரயாணம் செய்வதற்கு பதிலாக அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பல்களில் பிரயாணம் பண்ணுவது மிகவும் பாதுகாப்பானது. பவுல் மெலித்தா தீவிற்கு அக்டோபர் மாதம் வந்திருக்கிறார். இப்போது ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் ஆயிற்று. இக்காலத்தில் மழைக்காலம் முடிந்துவிடும். காற்று மெதுவாக வீசும். இக்காலத்தில் பிரயாணம் பண்ணுவது பாதுகாப்பானது. அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது மற்றொரு சரக்கு கப்பல். ஆப்பிரிக்க தேசத்தில் இருந்து இத்தாலியா தேசத்திற்கு தானியங்களை ஏற்றிச் செல்லும் கப்பல். மழை காலத்தில் இந்த கப்பல் மெலித்தா தீவில் தங்கியிருந்தது. இப்போது சீதோஷ்ண நிலை சாதகமாக இருந்ததினால் அவர்கள் மறுபடியும் பிரயாணம் பண்ணுகிறார்கள். மிதுனம் என்பது ஓர் ஆணின் பெயர். மிதுனத்திற்கு யூபிட்டர், லீடா ஆகிய 2 குமாரர்கள் இருக்கிறார்கள் என்றும் இவர்கள் பரலோகத்திற்கு ஏறி சென்று அங்கு பிரகாசமான நட்சத்திரங்களாக ஜொலிக்கிறார்கள் என்றும் இவர்களை பற்றி பாரம்பரிய கதை ஒன்று உள்ளது. அந்த நட்சத்திர கூட்டத்தை ஜெமினி என்று அழைத்தார்கள். மாலுமிகள் மிதுன அடையாளத்தை நல்ல அடையாளமாக கருதினார்கள். இதனால் கப்பலின் பல பாகங்களில் மிதுன அடையாளத்தை பதித்திருந்தார்கள். புத்தேயோலி பட்டணம். சீராக்கூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அவ்விடம் விட்டு சுற்றி ஓடி ரேகியு துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தென்றல் காற்று எடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். மெலித்தா தீவில் இருந்து பவுலும் மற்றவர்களும் அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலில் ஏறி புறப்பட்டு போகிறார்கள். ரோமாபுரியை நோக்கி இந்த பிரயாணம் மேற்கொள்ளப்படுகிறது. இத்தாலி தேசத்தில் உள்ள புத்தோயோலி பட்டணம் வரைக்கும் இந்த கப்பலில் பிரயாணம் செய்யலாம். இவர்கள் எல்லோரும் மெலித்தா தீவில் இருந்து புறப்பட்டு சீரகூசா பட்டணத்திற்கு வருகிறார்கள். இது சிசிலியா தேசத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பட்டணம். இதுவே சிசிலி தீவின் தலைநகரம். இங்கு இவர்கள் 3 நாட்களாக தங்கி இருக்கிறார்கள். சீரகூசா பட்டணத்தில் இருந்து ரேகியு துறைமுகத்திற்கு வருகிறார்கள். இது இத்தாலி தேசத்தில் உள்ள பட்டணம். 1 நாள் தங்கி இருக்கிறார்கள். இந்த துறைமுக பட்டணத்தில் இவர்களுக்கு அதிகமான வேலை இருந்ததாக தெரியவில்லை. இங்கு நங்கூரம் பாய்ச்சி 1 நாள் தங்கி இருக்கிறார்கள். ரேகியு துறைமுகத்தில் இருந்து மறுநாளில் தென்றல் காற்று எடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து சேருகிறார்கள். இது நேப்பல்ஸ் பட்டணத்திற்கு அருகில் உள்ள துறைமுக பட்டணம். மெலித்தா தீவில் இருந்து புறப்பட்ட அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பல் புத்தேயோலி பட்டணம் வரைக்கும் கடலில் பிரயாணம் பண்ணக்கூடியது. இங்கு பவுலும் மற்றவர்களும் கப்பலில் இருந்து இறக்கிவிடப்படுகிறார்கள். ரோமாபுரிக்கு போக புத்தேயோலி பட்டணத்தில் இருந்து தரைமார்க்கமாக போக வேண்டும். புத்தேயோலி பட்டணம் வரையிலும் மாத்திரமே கடல் பிரயாணம் மேற்கொள்ள முடியும். பவுலின் கப்பல் பிரயாணம் புத்தேயோலி பட்டணத்தோடு முடிவு பெறுகிறது. புத்தேயோலி பட்டணத்தில் பவுலும் அவரோடு பிரயாணம் செய்கிற சீஷர்களும் ஒரு சில சகோதரர்களை காண்கிறார்கள். இவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை இந்த பட்டணத்தில் வந்து யார் அறிவித்தார்கள் என்பது தெரியவில்லை. தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவை போன்றது. கொஞ்சம் புளித்தமா அதிகம் மாவை புளிப்புள்ளதாக்கும். அது போலவே யூதேயா தேசத்தில் பிரசங்கிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சுவிசேஷம் புத்தேயோலி பட்டணம் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். சில இடங்களில் விசுவாசிகளே இருக்க மாட்டார்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் அங்கும் சில விசுவாசிகள் இருப்பார்கள். புத்தேயோலி பட்டணத்தில் ஒருவேளை ஒரு சில விசுவாசிகள் மாத்திரமே இருந்திருக்கலாம்.
அவர்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் பவுல் அவர்களையும் தேடி கண்டுபிடித்து விடுகிறார். விசுவாசிகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. பரிசுத்த ஆவியானவர் சக விசுவாசிகளை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு உதவி புரிவார். நாம் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள விசுவாசிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். நாம் சொந்த தேசத்தில் இருந்தாலும் அந்நிய தேசத்திற்கு போனாலும் அங்குள்ள விசுவாசிகளோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். புத்தையோலி பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் பவுலையும் அவரோடு கூட இருக்கிற சீஷரையும் தங்களிடத்தில் 7 நாள் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறார்கள். வாரத்தின் முதலாம் நாளாகிய கர்த்தருடைய நாளில் பவுல் தங்களோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். பவுல் அவர்களோடு கூட இருப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார். பவுல் காவலில் இருக்கிறார். 100க்கு அதிபதி அனுமதி கொடுத்தால் மாத்திரமே அவரால் புத்தையோலி பட்டணத்தில் 7 நாள் தங்கி இருக்க முடியும். 100க்கு அதிபதி பவுலின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து அங்கே 7 நாள் தங்கி இருப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார். அதன் பின்பு பவுல் புத்தையோலி பட்டணத்தில் இருந்து ரோமாபுரிக்கு புறப்பட்டு போகிறார். ரோமாபுரியே பவுலுடைய பிரயாணத்தின் கடைசி பாகம். சீராகூசா பட்டணம் பழங்காலத்தில் பிரசித்தி பெற்ற பட்டணங்களில் ஒன்று. இது சிசிலியின் தலைநகரம். கிமு 730ஆம் ஆண்டு இந்த பட்டணம் கட்டப்பட்டது. பவுல் இங்கு 3 நாள் தங்கியிருந்தார். அதில் இருந்து இந்த பட்டணத்திலும் கிறிஸ்தவ மார்க்கம் ஆரம்பமாயிற்று. ரோகியு துறைமுகம் இத்தாலியின் தென்பகுதியில் உள்ள பட்டணம். இது சிசிலிக்கு நேர் எதிராக அமைந்திருக்கிறது. இதன் தற்காலத்து பெயர் ரிக்கியோ. புத்தையோலி பட்டணம் நேபிள்ஸ் வளைகுடாவில் உள்ளது. இதன் தற்காலத்து பெயர் புச்சோலி. இது கிமு 470ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த பட்டணத்தில் யூபிட்டர் சேராபீஸிற்கு ஒரு கோவில் உள்ளது. இந்த கோவில் கிரேக்கர், ரோமர் ஆகியோருடைய கட்டிடக்கலையின் பிரகாரம் கட்டப்படவில்லை. ஆசியாவில் உள்ள கட்டிட முறைமையின் பிரகாரம் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. புத்தையோலி பட்டணத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஒருவேளை பெந்தகோஸ்தே நாளில் சுவிசேஷ செய்தியை கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போஸ்தலர் 2 முதல் 8 வரை உள்ள அதிகாரங்களில் எருசலேமில் நடந்ததாக கூறப்பட்டிருக்கும் ஆவிக்குரிய எழுப்புதலில் இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். பெந்தகோஸ்தே நாளில் ரோமாபுரியில் இருந்தும் பலர் எருசலேமில் கூடியிருந்தார்கள். அதில் இருந்து இத்தாலியில் உள்ள அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெந்தகோஸ்தே நாள் கிபி 30ஆம் வருஷத்தில் நடைபெற்றது. பெந்தகோஸ்தே நடைபெற்று 30 வருஷங்களுக்கு பின்பு, அதாவது கிபி 60ஆம் வருஷத்தில் இங்குள்ள கிறிஸ்தவருக்கு பவுல் நிருபம் எழுதியிருக்கிறார். அப்பியூபுரம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியூபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் பவுலை பற்றி அநேக நற்செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பவுலுக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு பவுல் செய்திருக்கிற எல்லா ஊழியங்களை பற்றியும் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். பவுல் அனுபவித்த பாடுகளையும் வேதனைகளையும் அவர் சந்தித்த போராட்டங்களையும் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். தேவன் பவுலை ஆட்கொண்டு தம்முடைய ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்துகிறதையும் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய பவுலுக்கு மரியாதை காண்பிக்கும் விதமாக அவரை வரவேற்கிறார்கள். பவுல் ரோமாபுரிக்கு வருவதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதியிருந்தார். அந்த நிருபத்தை வாசித்து அதில் பவுல் தங்களுக்கு சொல்லியிருக்கிற ஆலோசனைகளை படித்து ஆசீர்வாதம் பெற்று அதற்காகவும் அவர்கள் பவுலுக்கு மரியாதை காண்பிக்கிறார்கள். பவுல் ரோமாபுரிக்கு வருகிற செய்தியை கேள்விப்பட்டு அவரையும் அவரோடு கூட வருகிற மற்ற சீஷரையும் வரவேற்பதற்காக வருகிறார்கள். பவுல் காவலில் வைக்கப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு மரியாதையும் வரவேற்பும் கொடுக்கிறார்கள். ரோமாபுரியில் இருந்து அவரை வரவேற்பதற்காக வந்த ஒரு சிலர் அப்பியூபுரம் வரைக்கும் வந்து பவுலை வரவேற்கிறார்கள். அப்பியூபுரம் ரோமாபுரியில் இருந்து 51 மைல் தூரத்தில் உள்ளது. ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளில் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் வந்து பவுலை வரவேற்கிறார்கள். பவுல் காவலில் வைக்கப்பட்டவராக இருந்தாலும் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் பவுலின் காவலை குறித்து வெட்கப்படவில்லை. அவரை அன்போடு வரவேற்க வருகிறார்கள். இதனால் பவுலின் சந்தோஷம் இரட்டிப்பாகிறது. ரோமாபுரி விசுவாசிகள் அவருக்கு இரட்டிப்பான மேன்மையை கொடுக்கிறார்கள்.
ரோமாபுரியில் இருந்து சீஷர்கள் பவுலை வரவேற்க வருவது அவருக்கு ஆறுதலாக இருக்கிறது. பவுல் இப்போது ரோமாபுரிக்கு அருகாமையில் வந்து விடுகிறார். ராயருக்கு அபயமிட்டிருக்கிறார். இதன் விளைவு என்ன ஆகுமோ என்பது பவுலுக்கு தெரியாது. ராயருக்கு அபயமிட்டது தன்னுடைய தவறான முடிவாக இருக்குமோ என்னும் எண்ணம் பவுலின் மனதில் இருந்திருக்கலாம். ராயருக்கு அபயம் இடாதிருந்தால் ரோமாபுரிக்கு காவலில் வைக்கப்படாமல் விடுதலையோடு வந்திருக்கலாம். பவுல் இப்படிப்பட்ட சிந்தனைகளினால் நிரம்பி உள்ளத்தில் சோர்வடைந்தவராக ரோமாபுரிக்கு வருகிறார். ரோமாபுரியில் பவுலுக்கு என்ன நேரிடும் என்பது அவருக்கே தெரியாது. இதை நினைத்து அவருடைய உள்ளமும் சோர்ந்து போயிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ரோமாபுரியில் உள்ள விசுவாச சகோதரர்கள் பவுல் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு அவரை சந்திப்பதற்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். பவுல் அவர்களை காண்கிறார். அவர்களை காணும் சிலாக்கியத்திற்காக தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைகிறார். நம்முடைய சிநேகிதர்கள் நம்மோடு அன்பாகவும் பிரியமாகவும் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு தேவனே முக்கிய காரணம். தேவனுடைய கிருபையினால்தான் அவர்கள் நம்மீது அன்பு செலுத்துகிறார்கள். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். பவுல் புத்தேயோலி பட்டணத்தில் இருந்து ரோமாபுரிக்கு அருகில் உள்ள அப்பியுபுரம் வரைக்கும் வரும்போது அங்கு ரோமாபுரியில் இருந்து தன்னை வரவேற்பதற்கு வந்திருக்கிற அநேக விசுவாசிகளை காண்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் ரோமாபுரி வரையிலும் பரவி இருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறார். ரோம பேரரசின் தலைநகரமாக விளங்குகிற ரோமாபுரிக்கே சுவிசேஷம் வந்து சேர்ந்திருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் எந்த தேசத்திற்கு போனாலும் அங்கு கிறிஸ்துவின் விசுவாசிகளை காண முடியும். அது இந்த பூமியின் எந்த ஓரத்தில் உள்ள ஊராக இருந்தாலும் அந்த ஊரிலும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக யாராவது இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பதற்காக நாம் கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். இந்த பூமியில் துன்மார்க்கர் ஏராளமானோர் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த பூமியில் பரவி இருக்கிறார்கள். அதற்காக பரலோகத்தின் தேவனை நாம் நன்றியோடு துதிக்க வேண்டும். ரோமாபுரியில் இருந்து தன்னை சந்திப்பதற்காக வந்திருக்கிற விசுவாச சகோதரர்களை கண்டு பவுல் தைரியம் அடைகிறார். சோர்ந்து போய் இருக்கிற அவருக்கு புதிய தெம்பும் உற்சாகமும் உண்டாயிற்று. அவருக்குள் புதிய ஜீவன் பிரவேசித்திருக்கிறது. பவுல் கட்டப்பட்டவராக இருந்தாலும் ரோமாபுரிக்குள் உற்சாகமாய் பிரவேசிக்கிறார். எருசலேமில் விடுதலையோடு உற்சாகமாக பிரவேசித்தது போல இப்போது கட்டப்பட்டு இருந்தாலும் ரோமாபுரிக்குள் உற்சாகமாக பிரவேசிக்கிறார். ரோமாபுரியில் பவுலை நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பவுலை மதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். தன்னை போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோருமே பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறோம். இந்த பிரயாணத்தில் நம்மோடு பரலோகத்திற்கு பிரயாணம் செய்கிற உடன் பிரயாணிகளை காணும்போது நமக்குள் சந்தோஷமும் ஆறுதலும் உண்டாக வேண்டும். இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகரை நாம் காணும்போது அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் தைரியம் அடைய வேண்டும். அப்பியுபுரம் ரோமாபுரியில் இருந்து 52 மைல் தூரத்தில் அமைந்திருக்கும் பட்டணம். ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்கள் பவுலை சந்திப்பதற்காக அப்பியுபுரத்திற்கு வருகிறார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தார். 3 சத்திரம் ரோமாபுரியில் இருந்து 33 மைல் தூரத்தில் அமைந்திருக்கிறது. ரோமாபுரியில் சேர்ந்தபோது நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். பவுலின் ரோமாபுரி பிரயாணம் முடிவு பெறுகிறது. பவுலோடு கூட வந்த 100க்கு அதிபதி பவுலை சேனாபதியினிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறான். பவுல் இன்னும் காவலில் வைக்கப்பட்டவராகவே இருக்கிறார். ரோமாபுரிக்கு வர வேண்டும் என்பது பவுலின் நீண்ட நாள் விருப்பம். ஆனால் இங்கு வந்தபோதோ அவர் சேனாபதியிடம் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். சேனாபதி எந்த அளவுக்கு அனுமதி கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு மாத்திரமே பவுலினால் ரோமாபுரிக்குள் பிரவேசிக்க முடியும். ரோமாபுரியில் ஏராளமானோர் இருக்கிறார்கள். கிரீடம் தரித்தவர்கள், வெற்றி வாகை சூடியவர்கள், ஐஸ்வர்யவான்கள் அநேகர் ரோமாபுரியில் இருக்கிறார்கள். இவர்கள்தான் மெய்யாகவே சமுதாயத்திற்கு கொள்ளை நோயாக இருக்கிறவர்கள்.
பவுலோ சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர். ஆனால் இந்த பவுலோ கட்டப்பட்டவராக இருக்கிறார். ரோமாபுரிக்கு ஏராளமானோர் வருகிறார்கள். அவர்களில் பவுலும் ஒருவர். பவுல் நற்குணம் உள்ளவர், ஆனால் இப்போது கட்டப்பட்டிருக்கிறார். நாம் இந்த பிரபஞ்சத்தில் கர்த்தருடைய கிருபையை உபதேசம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஜனங்களுக்கு நன்மை செய்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஜனங்களைப் போல நமக்கு ஐஸ்வர்யமோ உயர் பதவியோ உயர் கல்வியோ இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மையும் தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். பவுல் கட்டப்பட்டவராக இருந்தாலும் கர்த்தர் இங்கும் அவருக்கு தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்படவில்லை. பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொள்கிறார். பவுலின் காவலுக்கு சேனாபதி ஒரு சேவகனை நியமித்திருக்கிறான். பவுல் அவனுடைய வீட்டில் போய் தனித்து குடியிருக்கிறார். பவுல் காவல் பண்ணப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு சேவகனுடைய வீட்டில் தனித்து குடியிருக்கிற விடுதலையும் கிடைத்திருக்கிறது. பவுலை காவலில் அடைத்து வைக்க வேண்டியவன் அவருக்கு சலுகை காண்பிக்கிறான். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தால் பவுலின் நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட வேதனையில் இருந்து கர்த்தர் பவுலை பாதுகாக்கிறார். பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருப்பதற்கு பதிலாக ஒரு வீட்டில் தனித்து குடியிருக்கிறார். இதுவும் கர்த்தருடைய அனுக்கிரகமே. இதற்காக பவுல் கர்த்தரை துதிக்கிறார்.